வேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இது உங்க அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க. ஆனா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. ஆனா இப்ப இந்த இவிஎம் மிஷின் சம்பந்தமான சர்ச்சை தான் இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு முக்கிய செய்தியாவே பார்க்கப்பட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அது சம்பந்தமா இப்போ அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போயிருக்கு. ஏன்னா இப்ப தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல பாஜக எதிராக வரக்கூடிய தீர்ப்புகள், தேர்தல் பத்திரம் சம்பந்தமா, நேத்து சஞ்சய் சிங் விடுதலை சம்பந்தமான்னு சொல்லி எல்லாமே பாஜகவுக்கு எதிராக போற நேரத்துல இன்னைக்கு இந்த இவிஎம் மிஷின் விவிபாட் சம்பந்தமான கேஸுமே வந்திருக்கு. அந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வெளியாகும் என்று நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, அது விளக்கம் கேட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லக்கூடிய இவிஎம் பற்றிய முழுமையான நம்பகத்தன்மை இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வெளிப்படுத்தும் முகமாக இதற்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த குரலுக்கு பதில் சொல்லுங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் என்று லிஸ்ட் அவுட் பண்ணி இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. மே மாதம் 16ஆம் தேதிக்குள் இதற்கு நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும், உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுல குறிப்பா என்ன இருக்குன்னா, எத்தனையோ இவிஎம் மிஷின் டிப்ளாய் பண்ணப்பட்ட இடங்கள்ல அதுல ஒப்புகை சீட்டு இருக்கு இல்லையா, விவிபேட் உடைய அந்த ஒப்புகை சீட்டு, அது ஏன் டேலியாக இல்ல? அது தொடர்ச்சியாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து டேம்பர் பண்ண முடியும், ஒரு கட்சிக்கு வந்து சாதகமாக வாக்குகளை மடைமாற்ற முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதற்கு என்ன பதில் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்கிறது. அதற்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் நடந்த அந்த தேர்தல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய மின்னணு வாக்கு இயந்திரத்தில் வெளியான ரிசல்ட்டும் அந்த விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டும் அந்த ஒப்புகை சீட்டுடைய எண்ணிக்கையும் கரெக்டா டேலியாச்ச அப்படிங்கிற பதிலை சொல்றாங்க. கேள்வி என்னது, டேலியா ஆகவில்லையே ஏன்? 19 லட்சம் 20 லட்சம் மிஷினை நீங்க டிப்ளாய் பண்றீங்கன்னா 5% 10% அந்த இவிஎம் மிஷின்ல மட்டும்தான் விவிபேட் எந்திரத்தை இணைக்கிறீங்க. ஏன் எல்லா மிஷினையும் நீங்க இணைக்க கூடாது? ஏன் எல்லா மிஷின்ல இணைத்த விவிபேட் எந்திரத்தை இணைத்த அந்த ஒப்புகை சீட்டை ஏன் நீங்கள் எண்ணக்கூடாது என்பதுதான் கேள்வி. அதற்கு என்ன அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்றது தேர்தல் ஆணையம்? அப்படி என்று சொன்னால் மீண்டும் பழைய நடைமுறைக்கே திரும்பும். பதில் சொல்றாங்க வெக்கம் இல்லாம, மீண்டும் பழைய நடைமுறைக்கே திரும்ப. என்னது, வாக்குச்சீட்டின் அடிப்படையில வந்து தேர்தல் நடக்கிற அந்த முறையே திருந்தோம், என்ன எண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் எண்ண முடியாது? யாரு உங்களை உடனே அறிவிக்க சொன்னா? இன்றைக்கு இந்த தேர்தலை பாருங்க, 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் தமிழ்நாட்டுல, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட். கிட்டத்தட்ட 1.5 மாசம் நீங்க ஊறப்படலையா இவிஎம் மிஷினை? நீங்க ஒப்புகை வாக்குச்சீட்டை எண்ணியே சொல்லுங்களேன். என்ன குடிமொழி போயிட்டு நாங்க வெயிட் பண்றோமே. இந்திய நாட்டு மக்கள் வந்து யாரும் உங்கள்கிட்ட அர்ஜென்டா சொல்லணும், 1 மணி நேரம் ஒரு நாள் வெயிட் பண்றோம், ஒரு நாள் இல்ல 1 வாரம் வெயிட் பண்றாங்க. நீங்க என்ன ஆரம்பிக்க பார்க்க, நாடு ஃபுல்லா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி உள்ள இருக்கக்கூடிய அந்த தேர்தலுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை மக்கள் ஃபுல்லா காத்திருக்கிறோம். நீங்க 1 வாரம் எடுத்துக்கிறீங்க, நல்ல அழகா எண்ணி முடிங்க, அதுதான் 100% பியூரான இருக்கு. சரி, முந்தைய காலத்துல வாக்கு சீட்டு மட்டும் நடைமுறையில இருந்துச்சு இல்ல, இவிஎம் மிஷின் வர முன்னாடி, அப்ப நாங்க காத்திருக்க இல்லையா? இந்திய நாட்டு மக்கள் காத்திருக்க இல்லையா? அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இப்போ வரைக்கும் எண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. மேலை நாடுகள்ல இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல, எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்துல உச்சாணி கொம்பு இருக்கக்கூடிய ஜப்பான், ஜெர்மனி, அது மாதிரி அமெரிக்கா, USA, அவங்க எல்லாம் வந்து காத்திருக்காங்களா இல்லையா? அங்கேயும் வந்துட்டு பேலட் பாக்ஸ் முறையில தானே வந்து எலெக்ஷன் நடக்கிறது. அப்ப இதுல என்னன்னா, ஏதோ அப்பன் குதிரைக்குள் இல்லை, இவிஎம் மிஷினை எடுத்து விட்டால் பிஜேபி படுதோல்வி அடையும் என்று மக்கள் வந்து சொல்றாங்கல்ல, கருதுறாங்கல்ல. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த போராட்டத்துல, அந்த கோரிக்கையில, அந்த அவங்களை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மை இருக்கிறது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நீங்க கொண்டு வாங்க, நான் வந்து ஹேக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சுஜா சொன்னாரு ஹைதராபாத். அவங்களோட சேர்ந்த 11 பேரையா சுட்டு கொன்றீங்க. டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சட்டசபையிலேயே வைத்து இவிஎம் மிஷினை கொண்டு வந்து ஹேக் பண்ணி காமிச்சாரு, அந்த இதை மடைமாற்றி காமிச்சாரு. எதுக்கு நான் ஓட்டு போட்டாலும் தாமரை வளர்ந்துச்சு, அது வீடியோ பதிவா எடுத்து வெளியிட்டாரு. அதுக்கு என்ன பரிசு கொடுத்திருக்காங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. அப்ப இதுதான் ஒரு சர்வாதிகாரத்தை வந்து மலர வைக்க வேண்டும், தாமரையை மலர வைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக இருக்க வேண்டியது இவிஎம் மிஷின் என்பதை தானே சுட்டி காட்டுகிறது. அதுல அவங்க தமிழ்நாடு மென்ஷன் பண்ணி காட்டுற காரணம் என்னன்னா,
தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணி காமிச்சோம்னா இங்க வந்து பிஜேபி 2 சீட்டை அடிச்சுதான் என்ன செய்வான், காரி துப்புவான். ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக்கா தெரியும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு காலமும் வந்து என்ன செய்யாது, தாமரை மலராது. படல் தாமரை வேண்டாம் வளருமே தவிர பிஜேபி உடைய வந்து தாமரை யாருக்கும் மலராது, எங்கேயும் மலராது என்பது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா இது வந்து சமத்துவ சகோதரத்துக்கான மண். இந்த மண்ணுல வந்து என்ன செய்ய முடியாது, இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ணா கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா இங்க 5% ஓட்டு கூட பிஜேபிக்கு இல்ல. அப்ப இங்க திமுக அதிமுக தான். இங்க அவங்க கையாளர் பண்ணல, இது வரைக்கும் பண்ணவில்லை, இனி பண்ணுவாங்களா தெரியாது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, நாங்க வந்து தமிழ்நாட்டுல நாங்க ஒண்ணுமே செய்யல அங்கிற சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல கரெக்டா இருக்காங்கிறாங்க. கேள்வி தமிழ்நாட்டுல கரெக்டா இருக்கல, எங்க கரெக்டா இல்லன்னு குற்றச்சாட்டு வருகிறதோ, எங்க இவிஎம் மிஷின் டேம்பர் பண்ணப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு வருகிறதோ, எங்க விவிபேட் உடைய அந்த ஒப்புகை வாக்குச்சீட்டும் இவிஎம் மிஷின்ல உள்ள அந்த ரிசல்ட் டேலியாவில் வருது, அதைத்தானே கேள்வியா கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், ஹரியானால வரலையா, குஜராத்ல வரலையா, மத்திய பிரதேசத்துல வரலையா, உத்தரப்பிரதேசத்துல வரலையா, இது இந்த மாதிரி கவுண்டிங் அப்படி சொல்ல வேண்டியதானே. எப்படி வந்து ஒரு வேட்பாளருக்கு வந்து 0 வாக்கு வரும்? நான் நிக்கிறேங்க, ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறேன், எனக்கு 0 வாக்கு வருமா? நானாவது போட மாட்டேனா? என் மனைவி மக்கள் போடாதா, எனக்கு வாக்கு செலுத்தாதா? என் உட்டா உறவினர்கள் வந்து எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களா? உத்தரப்பிரதேசத்துல எத்தனை வாக்காளர்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன்ல நின்ற அந்த போட்டியாளருக்கு வந்து 0, எந்த வாக்காளருமே என்ன செய்யல, வாக்கு செலுத்தல. அவருக்கு வந்து அந்த நாமினேஷன் பண்ணதுக்கு அவருடைய வாக்கு வரல என்று சொல்ற அளவுக்கு எத்தனை கம்ப்ளைண்ட்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கவனித்து தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுல உள்ள குறைபாடுகளுக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்லிருக்கீங்க என்பதை கேட்டிருக்கிறது. மே மாசம் 16ஆம் தேதி பார்ப்போம். வாக்குச்சீட்டின் அடிப்படையில தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கிறோம். அது ஒன்றுதான் இந்த நாட்டுல வந்து மீண்டும் ஜனநாயகம் வந்து முழு அளவில எப்படி 2014க்கு முன்னாடி எப்படி ஜனநாயகம் இருந்ததோ அந்த ஜனநாயகத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்கு இயந்திரத்தை 100% புறக்கணித்து விட்டு 100% குப்பையில வீசிவிட்டு வாக்குச்சீட்டின் அடிப்படையில் மட்டும்தான் தேர்தல் நடக்க வேண்டும். அது விவிபேட்ல அது இருக்குது, ஒப்புகை சீட்டு என்னவோ அதெல்லாம் கூட வந்து ஏதாவது கொள்வன் பண்ணிடுவாங்க. 100% நம்ம என்ன செய்யணும், அந்த ஒப்புகை சீட்டு எல்லாம் என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை முற்றிலுமாக நீக்கிவிட்டு வாக்குச்சீட்டின் அடிப்படையில் மட்டும்தான் என்ன செய்யணும், தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆனா இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செய்திகள் பார்த்தோம்னா, பல பாஜக தலைவர்கள் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்க்க முடியுது. இப்போ காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போறவங்களாம் ஒரு அழுத்தத்தின் காரணமா ஒரு ரெய்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம பாஜக சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமான தலைவரா இருக்கிறவங்க இன்னைக்கு தொடர்ந்து காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு திமுக வந்து அதிமுகவுக்கு செல்வதும், அதிமுக வந்து திமுக செல்வதும் புரியுதுக்கா சொல்றேன். இது தேர்தல் அரசியலில் வந்து நடைமுறையில் உள்ளதான். அது பெரிய ஒரு யாரும் பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. ஆனால் பிஜேபி எப்படி நடந்து கொண்டிருக்கு அதான் நான் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ எம்பிக்கள் ரிசைன் செய்துவிட்டு பிஜேபியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தன்னை நீக்குகிறேன் என்று டிக்ளேர் செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பட்டியலை நான் வாசிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இது கடந்த 2014 தேர்தலையும் சரி, 2019 பொது தேர்தலையும் சரி, இந்த 10 ஆண்டு காலத்துல பிஜேபி சர்க்கார் எந்த மாதிரியான நடவடிக்கையை மேற்கொண்டது? இன்றைக்கு ஒரு காங்கிரஸ்ல இருந்து ஒரு லீடர், ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ விலகி பிஜேபியில் சேர்ந்தால் எந்த மாதிரி பிரச்சனை செய்வாங்க பார்த்தீர்களா? காங்கிரஸை கலகலத்தி விட்டது. காங்கிரஸ் வந்து படுதோல்வி ஆகிவிட்டது. காங்கிரஸ் தன்னுடைய ரூட்டை இழக்கிறது, வேர்களை வந்து இழந்து விட்டது. காங்கிரஸ் கூடாரமே காலி. இப்படிதானே வந்து தலைப்பு செய்தியா வாசிப்பார். மோடியே பிரதமர் மோடி அவர்களே வந்து பெருமிதம் கொண்டு சொல்லியிருக்காரா இல்லையா? அமித்ஷா சொல்லியிருக்காரா இல்லையா? ஜேபி நட்டா எத்தனை முறை இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இப்ப என்ன சொல்ல போறீங்க? சரி, காங்கிரஸ்ல இருந்து வெளியே வர்றாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்ல, எதிர்கட்சி சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், அதாவது சிவசேனாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான எதிர்கட்சியாக இருக்கிறதுல பிஜேபியோட எதிர்கட்சிகள் அங்கிருந்து எம்பிக்கு வந்து விலகியோ அது விலக்கப்பட்டோ பிஜேபியில சேரும் போது எப்படிப்பட்ட புலாரம் சுட்டினாங்க? சுவந்த அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிக முக்கிய லீடரா இருந்தாரு. அதாவது மம்தா பானர்ஜியுடைய வலதுகரமாக இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார், அரசியல் பின்புலம் உள்ளவர் தான். அந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல மிக முக்கிய பொறுப்பு வகித்தவர் தான். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு, அவரை கொண்டு ஜெயில அடைக்கிற எல்லா வழியும் பண்ணாங்க. சற்றப்ப பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மாதிரி கொண்டு வந்து நிறுத்த பார்த்தாங்க. உடனே அவர் என்ன செய்தாரு, சுதாரித்து கொண்டு பிஜேபியில சேர்றாரு. சேர்ந்த பிறகு
மோடி வாஷிங் பவுடரை கொண்டு போட்டு அதை செலவை செய்து இப்ப பாத்தீங்கன்னா அப்பழுக்கற்ற சுதந்திர அதிகாரி பிஜேபி உடைய எதிர்கட்சி தலைவர். அன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுடைய எதிர்கட்சி தலைவர் பிஜேபி உடைய தலைவராக ஆகிவிட்டார். அஜித் பவார் மகாராஷ்டிரா சரத்பவாருடைய மகன், அவர் என்ன செஞ்சாங்க, 2000 கோடி ஊழல் என்று சொன்னார்கள். அவர் என்ன செய்யறாரு, அந்த தேசியவாத காங்கிரஸ் இருந்து விலகி பிஜேபியில சேர்ந்த உடனே இப்படி அப்பழுக்கற்ற பரிசுத்தவாதியாக என்ன செய்யறாரு அஜித் பவார் திகழ்கிறார். இப்படி பாத்தீங்கன்னா மிரட்டி ஒரு பக்கம் எடுத்தாங்க, வரக்கூடியவங்களை வந்து வாழலாமா புகழ்ந்தாங்களா இல்லையா. இப்ப நாம என்ன கேட்கிறோம், இப்போ அஜய் நிஷாத் முசாஃபர்பூர்ல 2 தடவை எம்பியா உள்ளவர். அங்க என்ன செய்யறாங்க, யூபியில ராஜ் பூஷன்கிறவரை கொண்டு என்ன செய்யறாங்க, போன தேர்தல்ல 4 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறாரு. பிஜேபியில சீட்டு வாங்கி அஜய் நிஷாத் தன்னைக்கு எதிர்த்து போட்டியிட்ட அந்த ராஜ்பூஷனை வெற்றி கொண்டார். இப்ப ராஜ்பூஷனை கொண்டு என்ன செய்யறாங்க, பிஜேபியில சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்த கையோட என்ன சொல்ல, நான் அடிப்படை உறுப்பினர் வெளியே வரேன் பிஜேபியில இருந்து சொல்லி காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்றாரு. இப்போ வந்து அஜய் நிஷாத்துக்கு என்ன சொல்ல போறீங்க, உங்க ஆளு உங்களுடைய பிஜேபி கட்சியில 2 தடவை வின் பண்ண ஆளு, 4 லட்சம் 5 லட்சம் ஓட்டுல வின் பண்ண ஆளு, வெற்றி பெற்ற ஆளு, இப்ப அவரு பிஜேபி விட்டு வெளியே வந்திருக்கிறார். ஹரியானாவுடைய ஜாட் இன தலைவர், ஜாட்டுடைய லீடருங்க பிரிஜேந்திர சிங், அவர் மிகப்பெரிய லீடரா இல்லையா. இப்ப அவரு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து பிஜேபியுடைய அடிப்படை உறுப்பினர் விலகி கொள்றேன்னு சொல்லி இன்றைக்கு வந்து யூனியன் மினிஸ்டரா கொடுத்தாரு. இந்த ஹிசாருடைய லோக்சபா கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் மினிஸ்டரா இருந்தார் பிஜேபியில, இன்றைக்கு காங்கிரஸ்ல வந்து இணைந்திருக்கிறார். அது மாதிரி ராஜஸ்தானுடைய சுரா எம்பி, ரொம்ப ஃபேமஸான ஆளு ராகுல் கஸ்வான், அவரு வந்து ட்வீட்டே போட்டிருக்காரு, நம்ம ஜேபி நட்டா அவர்களே, நான் வந்து என்ன செய்யறேன், அடிப்படை உறுப்பினர்ல நான் விலகிக் கொள்கிறேன், எனக்கும் கட்சிக்கு எந்த சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பிஜேபி விட்டு விலகி விட்டார். விலகி காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க. வெஸ்ட் பெங்கால மேற்கு வங்கத்துல ஜர்கிராம், அவரு வந்து இப்ப போன மாசம் விளையினாரு. இந்த 1 மாசத்துல விலகுடைய பட்டியல இவ்வளவு பட்டியல் இருக்குது. அப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க. பிஜேபி எம்பி சிவசேனால போய் சேர்ந்திருக்கிறாரு. ஆமா, இப்படி நிறைய பட்டியல் இருக்குன்னு நான் என்ன கேட்கிறேன், இப்போ பிஜேபி கலகலத்து போகவில்லையா, பிஜேபி உடைய அந்த வேர்கள் வந்து அசைக்கப்படவில்லையா, பிஜேபி அடித்து நொறுக்கப்பட, இப்படி சொல்லுங்களா. அப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒரு 10 பேர் வெளியே வந்தாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை அவர் சொன்னார்கள். அப்ப இன்னைக்கு வந்து அதே மாதிரியான செய்திகள்ல ஏன் ஊடகங்கள் வெளியிட மாட்டிருக்கு. பிஜேபி கலகலத்து போய் விட்டது, பிஜேபியுடைய ரூட்டுகள் வேர்கள் எல்லாம் பிடிங்கி வீசப்பட்டு விட்டது அப்படி சொல்ல வேண்டியதுதானே. ஏன் அந்த மாதிரியான இதுகள் சொல்லவில்லை. ஊடகங்கள் வந்து இதுல வந்து மௌனியாக இருப்பது எதுக்கு, ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. நாங்கள் இன்னுமே கோடி முடியாதான் இருக்கிறோம் என்று பறைசாட்டுகிறாங்களா, இது நம்ம ஊடகத்துல கேள்வியா வைக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காங்கிரஸுக்கு போனா காங்கிரஸ் அதாங்க ஜனநாயகம், அதாங்க தேர்தல் பாலிடிக்ஸ் என்பதே அதுதான். உங்க கட்சி பிடிக்கிறதா விலகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை வந்து ஒரு பெரிய அரசியலாக மாற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி. நான் கேட்கிறேன், பிஜேபியில வந்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய யாராவது மனசாட்சி விட்டு சொல்லுங்க, நார்த் இந்தியால விடுங்க, பிஜேபியும் RSSையும் முழுமையாக புரிந்தவர்கள் வந்து அந்த கட்சியில பயணிக்க முடியுமா? ஜனநாயகத்தில் ஒரு காலம் பயணிக்க முடியாது. ஏன்னா கையில மடியிலன்னு போது சொல்லல, கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. நான் ஒரு பட்டியலை நான் வாசிக்க முடியும். ஒரு மனிதநேயம் உள்ளவன், மனசாட்சி உள்ளவன் பாஜகவில் பயணிக்க முடியுமா? இதை ஒரு கேள்வியா வைக்கிறேன் இந்த ஊடகத்தின் வாயிலாக. கடந்த 1964 கல்கத்தா கலவரம், நாடு குருவா வந்த கலவரத்துக்கு வித்திட்டது யாரு? RSSஆ இல்லையா? அதுல முன்னணி நடத்தினது யாரு? இன்னைக்கு பிரதமர் மோடியா இருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் வந்து குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது நடந்த கலவரத்தை யாரும் மறக்க முடியுமா? நாடு குருல பாத்தீங்கன்னா நெல்லி படுகொலை 1983, 1969 இருந்து 1989 வரைக்கும் உள்ள குஜராத்தில் நடைபெற்ற கலவரங்கள், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள், மனித உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. 1987 ஹாஷிம்பூரா படுகொலை உத்தரப்பிரதேசத்துல, அதுவும் 1989 பாகல்பூர் கலவரம் பீகார்ல, அதுவும் 1992 பம்பாய் கலவரம் மகாராஷ்டிரால, 2002 அகைன் குஜராத் கலவரம், 2013 முசாஃபர் நகர் உத்தரப்பிரதேசத்துடைய கலவரங்கள் வன்முறை, அதுவும் டெல்லி 2020. இப்படி பாத்தீங்கன்னா பணியிடப்பட்ட மனித உயிர்கள். இதுக்கு பின்னாடி இந்த சித்தாந்தம் எது? RSS இல்லையா? இந்த RSS உடைய அமைப்பு தானே பிஜேபி. அப்ப இதற்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து நீட்டி முழங்கக்கூடிய அண்ணாமலை உட்பட நான் அனைவரையும் கேட்கிறேன், இந்த கலவரத்துக்கெல்லாம் பின்னணி என்ன? இந்த கலவரத்தைகளுடைய கதாநாயகர்கள் யாரு?
அப்படி இருந்துட்டு அந்த அங்க கட்சியில பதவி கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, எங்களுக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்கிறது, எம்பி பதவி கிடைக்கிறது போகக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை எப்படி விரும்புவாங்க, ஜனநாயகத்தை எப்படி மரபுகளை வந்து காப்பாற்றுவாங்க? இந்த கேள்விதான் நமக்கு எழுதுகிறது. ஆனா இப்போ அமித்ஷா, மோடி இது மாதிரியான மூத்த தலைவர்கள் தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான அட்டவணை போட்டாங்க. அடுத்து தமிழக பிரச்சாரத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்களுடைய வருகையால இங்க தமிழ்நாட்டுல தாமரை மலருமா? அண்ணாமலை அப்படி ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. அதான் இப்ப வந்து இப்ப 3ஆம் இடத்துக்கு வந்து திமுக போய்விடும். எல்லா இடத்துலயும் வந்து பிஜேபி தான் வரப்போகுது. 40 வந்து பிஜேபி தான் அப்படின்ட்டு நம்ம கனவு நினைச்சுக்கலாம். தட்டி எழுப்பி எப்ப நீ கனவு கொண்டது போதும், இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டியிருக்குது, அண்ணாமலை எழுப்ப வேண்டியிருக்குது. கோயம்புத்தூர்லயே அண்ணாமலை நிலைமை என்ன நான் விசாரித்து கொண்டே இருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா 3வது இடமா 4வது இடமாவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக. 3வது இடமா நம்ம வந்து விட வேண்டும், இதுதான் நிலைமை. அதனால ரொம்ப பதட்டம்லாம் படுறாங்க. ரொம்ப ரோட்ல வந்து போய் நின்று ரொம்ப வாக்கு கேட்கிறோம் என்ற அடிப்படையில ஒரு வன்முறை விளையாட்டுற அளவுக்கு போய் நிக்கிறாங்க. ஓட்டு போட்டுத்தான் நான் வேண்டுங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்க. மீண்டும் மோடி வந்து அந்த அண்ணாமலைக்காக வேண்டி ஓட்டு கேட்க போறாரு. இந்த தகவல் எனக்கு வந்தது. 9ஆம் தேதி மோடி வந்து மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு, அண்ணாமலைஜிக்கு வந்து வாக்கு சேகரிக்க போகிறார் 4 பாராளுமன்ற தொகுதிக்கு என்ற தகவல் வருகிறது. நாம என்ன கேட்கிறோம், வெற்றிகரமான 6வது நாள் முடிந்து விட்டதே, மோடிஜி எங்க இருக்கிறாரு, ஏன் பிரச்சாரத்தை பாதையில நிறுத்திட்டாரு, என்ன சப்ஜெக்ட், ஒரு 6 நாள சவுண்டே கிளம்ப 7வது நாள் சப்தமே இல்ல, நிசப்தமாக இருக்கிறதே. என்ன தமிழ்நாடு மாதிரிதான் மத்த எல்லா ஸ்டேட்டும் ஆகிவிட்டதோ, ஒருவேளை உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படி இருக்கிறதோ, மத்திய உளவு புலனாய்வுத்துறை ராவுடைய ரிப்போர்ட் சரியில்லையோ, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சம்மட்டி அடி உள்ள போதுங்கிற ரிப்போர்ட் தந்தாங்களோ, அதுல வெக்ஸ்ல எது இருக்கிறாரோ, அல்லது சுப்பிரமணியன் சாமி மாதிரி அந்த பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் மோடியை போட்டு ரோஸ்ட் பண்றாங்கல்ல, வறுத்து எடுக்கிறாங்கல்ல, அதுல ஒரு எது வெக்ஸ் ஆகி இருக்கிறாரோ பதில் சொல்ல வேண்டியதுன்னா. எப்படி நீங்க வந்து பறந்து பறந்து அண்ணன் பறந்து பறந்து அடிப்பாருல்ல, என்ன ஆளையே காணாம, இங்க சீன்ல காணாம, இப்பதான் காலையில பார்க்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வர்றாராம், மோடியும் வருகிறாராம். இதுல வேற அண்ணாமலை இல்ல இங்க வந்து இவங்க கச்சத்தீவு மேட்டரை வந்து உருட்டுவாங்கன்னு பாக்குறீங்களா? கச்சத்தீவை உருட்டினா நம்ம திருப்பி கேள்வி கேட்போம்ல. இமாச்சல பிரதேசத்துல உள்ள 4000 ஸ்கொயர் மைல் எங்கப்பா போச்சு நம்ம கேட்போம். 30 ஊர்களுக்கு வந்து சைனா தான் பேரை வச்சுட்டு போயிட்டான், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுப்பா என்று நாம கேட்போமா இல்லையா? இங்க வந்து கச்சத்தீவுனா நீ தான் பெரிய 56 இன்ச் ஆச்சே, நீ தான் பெரிய ரவுடி ஆச்சப்பான்னு சொல்ற மாதிரி வடிவேல் சொல்றான்ல, வந்து பாருங்க அப்படின்னு பேசுவான். நானும் ரவுடி தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. 10 ஆண்டு காலம் நீங்க தானப்பா ஆட்சியில இருக்கிறீங்க. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு தான் காரணம். எதை எடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு காரணம். நாட்டுல எந்த பிரச்சனை ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு போபியா பிடித்து அழைகிறார் பிரதமர். கச்சத்தீவு பிரச்சனையை வந்து ஜவஹர்லால் நேரு தீர்க்கவில்லையாம், இந்திரா காந்தி தீர்க்கவில்லை. அது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் இந்திரா காந்தி சேர்ந்து அவங்க குற்றச்சாட்டுகிறாங்க. சரிப்பா, அவங்க இதெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நீ சரியான ஆளு தானே, நீ சரியான ஆளு தானே, நீ தானே பிரதமரா இருந்திருக்கிறீங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தது யாரு? கச்சத்தீவை வந்து படையெடுத்து அப்படி போய் நின்று பண்ணிட வேண்டியதானே. ரஃபேல் விமானம் நம்ம கையில இருக்கா இல்லையா? அப்ப நீங்கள் வந்து இன்னைக்கு சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக எத்தனையோ பேர்கள் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமுதாய தொண்டர்கள், சமூக சேவைக்கான ஆட்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு நிறைய ஆர்டிஐ போட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் ஆர்டிஐ கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிஐக்கு எப்போ பதில் வந்தது கிடையாது. எப்படிப்பட்ட பதில் வரும் தெரியுமா? இது வந்து நாட்டுடைய உள் விவகாரம், வெளி விவகாரத்துடைய அமைச்சுக்கு சம்பந்தமா உள்ளது, இதுல நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்க பதில் தர முடியாது, இதுல பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறது, இப்படிதானே பதில் தருவீங்க. அது அண்ணாமலை ஜிக்கு மட்டும் உடனே பதில் கிடைச்சிட்டா எப்படி? அப்ப அந்த ஆர்டிஐல சைன் பண்ணது யாரு? அந்த பொது தகவல் அலுவலருடைய பேரே இல்லையே. ஏன்? ஆர்டிஐயும் செட்டப் தானா? அண்ணாமலை ஜி, நீங்க கேட்கிற ஆர்டிஐ கூட செட்டப்பா தான் இருக்கு, அப்படிதானே? அப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியலுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கச்சத்தீவு மேட்டரை கையில எடுத்திருக்காள் என்பதை. தமிழ்நாட்டுல வந்து கச்சத்தீவுண்டா அவங்க என்ன வரும், ஷவுட்ல அடிக்கிற மாதிரி பதில் சொல்லுவான். டீ கடை பெஞ்சில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான், பதில் சொல்லிட்டு போயிருவான். அடுத்த கேள்வி கேட்பான், ஆசாத் காஷ்மீருக்குள்ள நீங்க ஏன் செல்லவில்லை என்று கேட்பான். அதெல்லாம் இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்கிறது இருக்கட்டும், நீங்க வந்து நம்ம மணிப்பூரையே மீட்க முடியாம போயிட்டீங்களாங்க. மணிப்பூர் 10 எரியும் போது பிரதமர் எங்க இருந்தா, நீ போய் மீட்க வேண்டியதான் மணிப்பூரை, கலவரக்காடா இருந்தத கேட்பானா மாட்டானா? ஆக வந்து இந்த கச்சத்தீவு மேட்ரு அரசியல் லாபம்,
இந்த மாதிரிலாம் குட்டைய குளிப்பெல்லாம் இங்க மீன் பிடிக்க முடியாது. நீ கச்சத்தீவுன்னு எடுத்தா அதுவும் பேக் ஃபயர் தான் ஆகும். புரியுதா? இதுதான் வந்து கச்சத்தீவு பேசுவார், கண்டிப்பா பேசுவார். கச்சத்தீவு ஹே ஹமாரா தமிழ்நாடு ஹே, டிஎம்கே கவர்மெண்ட் வித்துட்டானுங்க பாரு. அதுக்கு பதில் அவர் பேசின உடனே அடுத்த நிமிஷமே பதில் வரும். இதுல கூட மோடி போல ரோட் ஷோ பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு வெயில் ஓவரா தான் ஆயிட்டு போகுது. அவர் சொன்ன மாதிரி 2-3 டிகிரி கூடிதான் இருக்கு போல தெரியுது. ஏன்னா இப்படிதான் பேசுகிறார், அவர் பேச்சு அதைத்தான் உணர்த்துகிறது. மோடி மாதிரி நீங்க வந்து ரோட் ஷோ போக முடியுமா கேட்கிறாரு. இது என்ன இது? அங்கே வந்து பிரதமர் மோடியே ரோட் ஷோ போகும்போது வந்து ஸ்டாலின் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ போக முடியாதா, போக தெரியாதா? இன்னைக்கு கூட கிருஷ்ணகிரியில ரோட்ல தான் நின்றாரு, காவிரி மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஓட்டு கேட்டு வாக்கு கேட்டு இருக்காரு. அண்ணா எடப்பாடி கூட என்ன செய்றாரு, புரட்சி தலைவர் அவரும் ரோட்ல தான் நின்று வாக்கு கேட்டு இருக்காரு. இது ஒரு பெருமையா? ரோட் ஷோ போறது பெருமையா? பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து 2 பேருக்குமே கூடுறாங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. பிஜேபி அந்த மாதிரி கூட்டத்தை காட்ட முடியவில்லை. எடப்பாடியாருக்கும் கூட்டம் கூடுது, ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டம் கூடுகிறது. இதை பார்த்துட்டு அவர்களுக்கு கூட்டம் கூட மாட்டிருக்கு, காலி சேரா இருக்கிறதுனால ரோட் ஷோ போவாங்கிறாப்ல. நீங்க எப்படிப்பட்ட ரோட் ஷோ நீங்க பண்ணீங்க? கோயம்புத்தூர்ல பார்க்கதானே செஞ்சோம். 1000 பேரை விட்டுட்டு அப்படி முன்னாடியே பின்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. 1 கிலோமீட்டர் தான் ஆளுக்கு, அப்படியே லைன்ல விட்டுட்டு ஒரு 200 மீட்டர் வந்து வண்டி பிறகு ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்களை வந்து திரும்ப அங்க போகப்பா அப்படின்னு சொன்ன காட்சி எல்லாம் பார்த்தோமா இல்லையா? இதுதான் உங்க ரோட் ஷோ. இதெல்லாம் ஒரு பெருமையா பேசுறாண்டா, ரொம்ப அடிமட்டத்துல இருக்காரு. இவர மாதிரி ஆட்கள் தான் வந்து நிச்சயமாக, நான் அடிக்கடி சொல்றேன், 2026 தேர்தல் வரைக்கும் திரு அண்ணாமலை ஜி அவர்கள் தான் தமிழ்நாட்டு பிஜேபிக்கு தலைவராக இருக்க வேண்டும். எப்படிங்க 40லயே வாஸ் அவுட் ஆகுமோ அது மாதிரி 234 என்ன செய்வோம் பிஜேபி வாஸ் அவுட் ஆகும் என்பதுதான் நம்முடைய கருத்தா இருக்கு. அதனால கச்சத்தீவு கதையை கண்டிப்பாக பேச வேண்டும். மோடி, அமித்ஷா இவங்க எல்லாம் இங்க தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வரதுக்கு இப்ப அட்டவணை போட்டாங்க. ஆனா நம்ம குஷ்பு அக்காவை மட்டும் களத்துல காணாம. எப்பவுமே வந்து பிரச்சாரம் தாமரை மலரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, குஷ்பு இந்த முறை களத்துல காணாம என்ன காரணம் இருக்குண்ணே? இல்ல, குஷ்பு அவர்கள் வந்து ஏற்கனவே வாயை திறந்தது காரணத்தால் தான் வந்து அகோர வளர்ச்சியா இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. ஆக இன்னும் இதை வளர்ப்பதற்கு வந்து குஷ்புவை தாண்டி அண்ணாமலை வந்து விட்டார் என்பதால குஷ்பு கொஞ்சம் கீழே போயிட்டா நினைக்கிறேன். குஷ்பு செய்ய வேண்டிய வேலையை திறம்பட அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? அதனால குஷ்புக்கு வந்து வேலை இல்லை, அதை தாண்டி அண்ணாமலை நடிக்கிறார். குஷ்புடைய நடிப்பையெல்லாம் தாண்டி அண்ணாமலை நடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால குஷ்புக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. ஏற்கனவே அண்ணாமலையோடைய அட்ராசிட்டிஸே தாங்க முடியல, நீங்க குஷ்பு வேற கூப்பிடுறீங்க. ஆனா அலாமாய போது தமிழ்நாட்டுக்கலாம். சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தகவல்கள் சொன்னீங்க. நாடு முழுக்க இந்த தேர்தல் சம்பந்தமா நடக்கக்கூடிய கள நிலவரங்களை ரொம்ப அருமையா ஆதாரத்தோட தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.